வெல்கம் டு நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது 2 ஏக்கர் 15 சென்ட் அருமையான செம்மண் பூமி தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள், நம்ம பார்த்துக்கிட்டு லேண்ட் எல்லாமே விற்பனை லேண்டு தாங்க. சூப்பரான லேண்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு. நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் மெட்டல்லாசா ரோடில் நல்ல செம்மண் பூமி தார் சாலை முகப்பில் வேணும்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க. பாருங்கள், அந்த மாதிரி கேட்ட கஸ்டமர்கள் எல்லாமே பாருங்கள். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மெட்டலா விட்டு நம்ம தம்மம்பட்டி செல்லும் வழியிலே அந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க. தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு. சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. சூப்பரான லேண்டு. பாருங்கள், இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வருது. நல்லா அருமையான தண்ணிங்க. 2 போரு, தனி கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடனே அமைச்சிருக்குங்க. சூப்பரான லேண்டு. ஒவ்வொரு மரமும் தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான நல்லா காப்பில் இருக்குங்க. நல்லா கொலையாக இருக்குங்க காடு எல்லாமே. அதே மாதிரி 4 முழம் சதுரமான லேண்டு. 2 ஏக்கர் 15 சென்ட் பட்டா, ஒரு 15 சென்ட் தரிசனம் இதோட அனுபவத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பக்கத்தில் பூரா பார்க்கத்தோப்பு அருமையான இடத்துல அமைஞ்சிருக்கு. நல்லா இயற்கையான இடம், நல்லா பிளேஸ், சூப்பரான பிளேஸில் அமைஞ்சிருக்கு. இடம் பாருங்கள் நல்லாயிருக்கும். தார் சாலை ரோட் பேஸ் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 அடி பக்கமாக ரோட் பேஸ் வருங்க. நல்ல ஒரு லேண்டு. இந்த மாதிரி லேண்டெலாம் கிடைக்கும் போதே நம்ம வாங்கி பயன்படுத்திக்கணும். அதேமாதிரி இந்த இடம் நல்லா கவுண்டர் வச்சுருக்காருங்க. தோட்டத்தை நல்லா நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காருங்க. கீழெல்லாம் பார்த்தோம்னா ஒரு செடி கொடி இல்லாமல் நல்லா நீட்டாக அப்பப்போ உழவு செஞ்சு போட்டு நல்லா வச்சுருக்காருங்க. இது இந்த நம்ம கிணத்து ரூமுங்க, கம்ப்ரஸர் உள்ளார இருக்குது. 2 போர் இருக்குங்க. அது தண்ணி இப்போல்லாம் தண்ணி ஃபுல்லாக கிடக்குதுங்க. இந்த வெயில் சீசனில் தண்ணி ட்ரையான போர் ஓட்டிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க. ஒவ்வொரு மரம் வர நல்ல காப்பில் இருக்குங்க. 2 ஏக்கர் 15 சென்ட்டுமே பூராமே தென்னந்தோப்பு தான். தார் சாலை வகுப்பில் அமைஞ்சிருக்கு. ரோட் பேஸ்லாம் லாஸ்ட்டில் காட்டுறோம் பாருங்கள். இடம் நல்லாயிருக்கும். ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா மொத்த விலையை 1,50,00,000 சொல்லியிருக்காருங்க. நேரில் உட்காரும்போது கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் குறையாது. பாருங்கள், இடம் அருமையான லேண்டுங்க. ஏன்னா தென்னந்தோப்புலாம் இதில் உள்ள தென்னந்தோப்புலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோப்பு பிடிக்கும். அந்தளவுக்கு மரம் எல்லாமே நல்லா நெறிஞ்ச காப்பில் இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் தேங்காய் வைக்கிற விலைக்கு இன்றைக்கெல்லாம் நம்ம பாக்காடை தேங்காய் தாங்க ரேட்டு ஒர்த்தாக இருக்குது. ஒரு மரமெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1,200 to 1,500 வரைக்கும் இன்றைக்கி எல்லாம் காடு ஒரு மரம் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வருஷத்துக்கு. நல்ல ஒரு லேண்டுங்க. பாருங்கள், இது ஒரு போர், இன்னொரு போர் இருக்குங்க. 2 போர் இருக்குங்க. நல்லா இப்போ போரில் போய் நல்லா தண்ணி தாங்க. மரத்தில் அந்தளவுக்கு நீட்டாக அந்த செம்மண் பூமி இல்லைங்களா, அதனால் இந்த மண்ணுக்கு தென்னை மரம், பாக்கு மரம், தென்னந்தோப்பு எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லா சிறப்பாக வளரக்கூடியதாங்க. பாருங்கள், இது அரிஜாண்டு ஓட்டின மாதிரி பாருங்கள். இதெல்லாம் வேறு உங்கள் பாக்குத்தோப்பு. இந்த 2 ஏக்கர் 15 சென்ட்டு தரிசனம் 15, மொத்தம் 2 ஏக்கர் 30 சென்ட்டுமே பூராமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு தாங்க. வேறு எதுவுமே கிடையாது. இன்னும் இடம் அருமையான லேண்டுங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸ்னு இருந்தாவே இந்த மாதிரி தோப்பில் அது லேண்டே பார்த்தோம்னா 70 லட்சம் 75 லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க. இது பூராமே அவங்க 2 ஏக்கர் 30 சென்ட்டுமே நல்லா தென்னை மரம் காப்பில் இருக்குங்க. பாருங்கள், ஒவ்வொரு மரம் பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் இருக்குங்க. ஏன்னா பக்கத்தில் பூராமே பாக்கு தோப்பு தான். நாமளும் பிடிச்சிருந்தா இடையில வேணும் பாக்கு வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நல்ல ஒரு ஏரியாங்க. ஏன்னா நாமக்கல் மாவட்டம், இதெல்லாம் நாமக்கல் மாவட்டம். மொத்த விலை 1,50,00,000 சொல்லியிருக்காங்க. பாருங்கள், தார் சாலையிலே அமைஞ்சிருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம யாரும் கட்டுக்கும் போகணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாதுங்க. ரோட் பேஸை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 விட்டு ஒரு 200 அடியில் அமைஞ்சிருக்கு. இது 2வது போருங்க. 2லேயும் கம்ப்ரஸர் தான் போட்டிருக்காங்க. இந்த கிணறு பார்த்தோம்னா 70 விட்டு 80 அடி ஆழம் சொல்லியிருக்காங்க. தண்ணி எப்போவுமே இருந்துகிட்ருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்புறம் மரமெல்லாம் பாருங்கள் எப்படி காப்பில் இருக்குது பாருங்கள். அது அருமையான காப்பு மரம்லாம். மெட்டாலை விட்டு நாமக்கல் இது மெட்டாலை விட்டு தம்மம்பட்டி செல்லும் வழி. அப்புறம் தாசாய் இந்த ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு பாருங்கள். நல்ல ஒரு லேண்டு. ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.